இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு தோசை, மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு. மத்தியானம் என்ன குழம்பு வச்சேனோ அதே காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிட்டேன். மத்தியானம் வந்து காராமணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சேன். இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த குழம்பு செய்கிறேங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. தேங்காய் அரைச்சி ஊற்றுக்கு பாரு எப்படி கொதிக்கிது பாருங்க. அப்போ குக்கர்லேருந்து அப்போ தான் ஓப்பன் பண்ணேன். நான் இதை குக்கர்லேயே கூட்டிடுவேன். நான் ஏற்கனவே முன்னாடியே காராமணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு அப்படியே குக்கரில் கொட்டினா ஒரு விசில் ஆஃப் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த விசில் அமைஞ்சோடனே ஓப்பன் பண்ணால் அது காயெல்லாம் வெந்துடும். இது என் பையனுக்கு காலைல ஸ்கூலுக்கு போகும்போது முன்னாடி ஒரு தோசை வச்சு குழம்பு வச்சு அவனுக்கு ஊட்டிட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வறுக்கலாம். நான் முட்டை பாயில்டு பண்ணேன். ஏன்னா முட்டை வந்து பாயில்டு பண்ணுறது என் பையனுக்கு பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. இது வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த குழம்புலேயே சாதம் கலரி கொஞ்சம் மேலே அந்த கத்திரிக்காய்லாம் உருளைக்கிழங்குலாம் போட்டு 2 முட்டை வச்சு கொடுத்தேன். இது என் பையனுக்கு. என் பையன் 1 முட்டை தான் எடுத்துகிட்டு போகிறேன் நான், ஏன்னா வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. ஸ்நாக்ஸ்க்கு வந்து போர்பான் பிஸ்கெட் தான் கொடுத்துருந்தேன். இது வந்து நான் சாப்பிட்டது. எனக்கு வந்து அவிச்ச முட்டை பிடிக்காதுன்றதுனால வெங்காயம் போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன். எனக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.